கருத்துடைய நாமத்தை மைவனதாக இந்த உபவாச நாளில் தெய்வ சன்னிதானத்தை குறித்து நம்ம ஒரு சில வேதாந்தத்தில் பிரதான பாத்திரங்களை காணப்படுகிற ஒரு 3 சகோதரிகள் பெண்மணிகளை குறித்து நான் தியானம் செய்ய போகிறோம். அவங்க இறை சமூகத்தில் கடந்து வர வாழ்க்கையில் இந்த 3 பெண்மணிகள் பார்த்திங்கன்னா பிரதான பாத்திரமாக காணப்படுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய 3 பேருடைய மனைவிகளும் அவர்கள் பிள்ளை இல்லாமல் மலடியாக காணப்படுகிறார்கள். ஏன் இப்படியா பிள்ளை இல்லாமல் மலடியாக காணப்படுகிறார்கள் என்று ஒரு நிலை. 2வது அப்படியாக அவர் எப்படி குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் 2வது நிலை. 3வதாக அதில் யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக காணப்பட்டார்கள் என்று 3வது நிலை. அதில் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய 3 பேருடைய வேதத்தில் பெரிய பாத்திரவான்கள். அந்த 3 பேருடைய மனைவிகளும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துக்குள்ளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் 3 பேருடைய வாழ்க்கை சில ஒற்றுமை இருக்கும். நாம் முதலாவது பார்க்கிறபடியாக ஆபிரகாம் மனைவி சாராளை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் வாசிப்போம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவியோ சாராளை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தில் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னால் என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ என்னை சகோதரி என்று சொல். இங்கே பார்க்கிறோம், இந்த ஆபிரகாமுடைய மனைவி சாராய் மிகவும் இப்படியாக ஒரு அழகுள்ள ரூபவதியாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20லேருந்து வாசிப்போம். இங்கே பார்க்கிறோம், ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தால் இவ பதாம் அராம் என்னும் சீரியா தேசனாகிய பெத்தேல் குமாரத்தியாகிய சீரியா தேசனாகிய லாபானுக்கு சகோதரமாயிருந்தார். மல்டியாந்து தன் மனைவிக்காக ஈசா கர்த்தர் நோய்க்கு வேண்டுதல் செய்தான். அவன் வேண்டுதலை கேட்டெல்லாம் ரெபேக்காள் கற்பவதியாக இருந்தாள். இங்கே இறை சன்னிதானத்துக்குள்ளாக இங்கே ஒரு பெண்ணை பார்க்குறோம். இவளும் பார்த்திங்கன்னா அங்கே குழந்தை இல்லாமல் இருக்கிறாள். இவள் குறித்து இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 24ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். இங்கே பார்க்கிறோம், அவள் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாம் சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காவுடைய குமாரத்தே இருக்கிற பெத்தேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தால் அவள் துறவில இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். ஆபிரகாம் சொல்லுகிறார், என் மகனாய் ஈசாக்குக்கு ஒரு திருமணம் செய்து கொடுக்கப்பட வேண்டும், அவர் சந்ததிபடியாக விளங்க செய்யப்பட வேண்டும் என்று தன்னுடைய சாராளுடைய ஊருக்கு அனுப்புகிறான். அங்கே போய் அங்கேருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து சொல்ல அவன் கடந்து வருகிறான். அப்படி கடந்து வரும்போது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அவன் சொல்லுகிறார், நான் இந்த துறவுக்கு கடந்து போகிறேன், இங்கே அநேகர் வருவாங்க, நான் என் ஒட்டகத்துக்கு தண்ணி கேட்பேன், எந்த ஒரு பொண்ணு தன் ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குறாலோ
அவளே என் எஜமானுடைய மகனுக்கு துணைவியாக இருப்பாய் என்று அவன் இருதயத்தில் ஒரு முடிவு எடுத்துக்கொள்கிறான். அப்படி கடந்து போகும்போது அங்கே கேட்கப்படும் போது அங்கே பார்க்குறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெபேக்காள் அப்படியாக அவனுக்கு தன்னுடைய ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுக்குறான். அவளை பார்க்கும்போது மகா ரூபவதியாக இருந்தாள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நான் முதல்ல பார்த்த ஆபிரகாம் மனைவியாகிய சாராள் ஒரு பெரிய அழகுள்ளவளாக இருந்தால், அடுத்து ஈசாக்கு திருமணம் செய்து கொள்ளப்படுகிற ரெபேக்காள் ஒரு அழகுள்ளவளாக இருக்கிறாள். மூன்றாவதாக யாக்கோபு திருமணம் செய்து கொள்ள போகிற அவனுடைய மனைவி பார்க்கிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே பார்க்கிறோம், இங்கே ராகேல் என்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அங்கே யாக்கோபு அந்த பெண்ணை திருமணம் செய்த முற்படுகிறார். அவள் இப்படியாக அழகுள்ளவளாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். இங்கே காணப்படுகிற 3 பாத்திரங்களாக இருக்கிற இவர்களாம் ஒரு பிரதான பாத்திரங்கள். இந்த 3 மனிதர்களுக்கு நீங்கள் ஆரம்ப காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் திருமணம் செய்து கொண்டு இருக்கிற 3 பேருமே குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். அது என்ன காரணம் எல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அவளை ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேருமே அழகுள்ள பெண்மணிகளாக இருக்கிறார்கள். அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுமை அடைந்து மற்றவர்களை அற்பமாக எண்ணப்படுவதனாலே அவர் கற்பம் இப்படியாக அடைக்கப்பட்டிருப்பதாக வேதம் நமக்கு சொல்கிறது. ஆனால் இறை சன்னிதானத்தில் காணப்படுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிற அந்த 3 பெண்களும் தேவ சமூகத்துக்குள்ளாக அவர்கள் தேவனிடத்திலிருந்து அவர்கள் நன்மை கிடைக்கல. காரணம் பார்த்தீங்கன்னா 3 பேருமே பார்த்தீங்கன்னா அழகுள்ள பெண்மணிகள் என்பதனாலே மற்றவர்கள் அற்பமாக அவர்கள் எண்ணினதினாலே அவர்கள் குழந்தையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் சிலாய்க்க தடை கொள்கிறார்கள். ஆனால் காலம் கடந்து போவதனாலே ஒவ்வொருக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த பிரகாரம் தேவன் இப்படியாக இவர்கள் என்ன செய்து அடுத்த நிலை என்ன செய்கிறாங்க பார்ப்போம். இவர்கள் என்ன தீமை செய்கிறார்கள். தேவனை நம்பாமல் அவருக்கு ஒரு மாற்று வழியை நடைமுறைப்படுத்திக் கொள்கிறாங்க. முதலாவது நம்ம பார்ப்போம் சாராள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாம் தன் மனைவி வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சாராய் ஒரு முடிவு எடுக்கிறாள், எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, அநேக சொத்துக்கள் இருக்கிறது, இந்த சொத்தை யார் ஆளுவது என்று சொல்லி தனக்கு வேலைக்காரியாக காணப்பட்ட ஆகாரை நீ மனைவியாக்கிக்கொள், அது மூலியமாவது என்னுடைய இப்படி அவர் குழந்தை உண்டாகி என் வீடு கட்டப்படட்டும் என்று அவள் ஆலோசனை கொடுக்கிறாள் என்று பார்க்கிறோம். அதற்கு ஆபிரகாம் செவி கொடுத்து ஆகாரை திருமணம் செய்து கொள்கிறான். அவன் இப்படியாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறாள் என்று பார்க்கிறோம். தேவன் சாராய்க்கு வாக்கு கொடுத்திருந்தும் காலங்கள் கொஞ்சம் லேட்டானதுனாலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் தான் வீடு கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேறு வழியாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு அவன் முயற்சிக்கிறாள் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக ராகேல் அதே போல் ஒரு தவறு செய்கிறாள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். தேவனாய் என்றான். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்கா
இங்கே ராகேலை பார்க்கிறோம். அவளுக்கு குழந்தை இல்லை என்பதனாலே அவள் அடுத்தபடியே ஒரு ஐடியா கொடுக்கிறாள். எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று கேட்கிறாள். தேவன் உன் கற்பத்தை அழைத்து வைத்த நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறாள். அவள் சொல்ல, எனக்கு வேலையால் காணப்படுகிற இந்த பெண்ணோடு சேரும், அவளாவது என் வீடு கட்டப்படட்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அப்போது அவள், இதோ என் வேலைக்காரியாக பில்காள் இருக்கிறாள், அவள் என் மலடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் என் வீடு கட்டப்படும் என்று அவள் சொல்லும்போது அவளை மனைவியாக சேர்த்து கொள்கிறான். அவள் கர்ப்பவதியாக்கி ஒரு குமாரனை பெறுகிறாள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் வாக்கு கொடுத்திருந்த தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இவர்கள் நாம் எதிர்க்கு பார்க்க சாராலும் ராகேல் இப்படியாக தன் வீடு கட்டப்படுவதற்காக வேண்டி என்று சொல்லி ஒரு மாற்று வழியை நடைமுறைப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரெபேக்காள் மாத்திரம் அந்த காரியம் செய்ய மாட்டான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் தேவன் எப்படியாக அதிகமாக நம்பி இருந்த ஒரு பெண், தேவனை சார்ந்து காணப்படுறதுனாலே அவள் தேவனை நம்பி இருந்தாள் என்று பார்க்கிறோம். மீண்டும் வாசிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். இவள் பாதாம் அராம் என்னும் சீரியா தேசத்தனாகிய பெத்தேலு குமாரத்தியாம் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கும் சகோதரியமானவள். மலடியார்ந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டதனால் அவன் மனைவி ரெபேக்காளை கற்பந்தரித்தாள் என்று பார்க்கிறோம். இங்கே இறை சமூகத்துக்குள்ளாக இப்போ மற்ற பேர் 2 பேரும் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு கேள்வி. ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இவள் மாத்திரம் இவர் மாற்று ஐடியா செய்து கொள்ளன்னு பார்த்தீங்கன்னா, இவள் தன்னுடைய மாமியாகிய சாரால் அவளுக்கு 90 வயதில் தேவன் ஒரு குழந்தை கொடுத்ததுனாலே அவள் மாற்று ஐடியா செய்து கொள்ளாமல் காத்திருந்தாள். அதாங்க நடந்த ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சாரால் தேவனை குறித்து அதிகமாக அறியாதவள். ஆனால் தேவன் வாக்கு கொடுத்தார் என்பதனால அவள் நம்பி வருகிறாள். ஆனால் காலங்கள் கடந்து போனதுனால தன் வீடு கட்டப்பட என்பதற்காக தன் வேலைக்காரியாக ஆகாரை தன் கணவனுக்கு கொடுத்தான். அதே போல் நீங்கள் பார்க்கிறோம், ராகேல் அவள் தேவனை தன்னுடைய மாமியை பற்றியால் ரொம்ப தெரியாது. ஆனால் அவள் ஒரு திருமணம் செய்து கொண்ட பிறகு சில காலங்கள் கடந்து போகிறது. தனக்குபடியாக பிள்ளைகள் என்பதனாலே தன் வேலைக்காரை கொடுக்கிறாள். ஆனால் இங்கே பார்க்கிற நாம் ரெபேக்காள் மாத்திரம் அந்த காரியத்தை ஏன் செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா, அவள் தேவன் மேலே வைத்திருந்த நம்பிக்கை. தன்னுடைய மாமியாக சாரால் 90 வயதில் கடவுள் ஒரு குழந்தை கொடுத்ததுனாலே நிச்சயமாக நமக்கு ஒரு குழந்தை கொடுப்பார் என்றும் அவள் காத்திருந்தாள் என்று பார்க்கிறோம். ஆனால் 3 பிரதான மனிதர்களை காணப்பட்ட அவளுடைய 3 பேருடைய மனைவிகளும் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் காலம் தாமதிக்க காரணம் தன்னை அழுகுள்ளவள் என்று நம்பி அவள் மற்ற அற்பமாக எண்ணினதினாலே அதை அடைய முடியாமல் போனது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31 வசனத்தோட வாசிப்போம். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பத்தரிக்கும்படி கர்த்தர் ராகேல் மடிலையாக இருந்தாள். இங்கே பார்க்கிறோம், இந்த லேயால் என்கிற கண் கூச்சமான ஒரு பெண், அவள் அந்த சமூக அற்பமாக எண்ணப்படுது எண்ணுகிறாங்க. கடவுள் பார்த்தபடியாக அவள் அற்பமாக எண்ணப்பட்டதுனாலே அவளுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இந்த 3 பிரதான பாத்திரங்கள் வேதத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய 3 பேரோட மனைவிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா குழந்தை முதலாவது இல்லாமல் இருக்கிறது. அது 3 பேரோட வாழ்க்கையில் காணப்பட்ட ஒப்புமை என்னான்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருமே மகா சௌந்தரியமாக இருந்தார்கள். அப்படி சௌந்தரியம் மூலமாக காணப்பட்டதுனாலே
அவருக்கு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றோட அற்பமாக எண்ணுகிறார்கள். மற்றோட சாதாரணமாக எண்ணப்படுவனாலே அவர் குழந்தை எப்படியாக பெற முடியாமல் தவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் தன்னுடைய பிரதான அழைப்புக்குள்ளாக இருந்த தன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற இவர்களை தேவன் அழைத்திருந்ததினாலே அவருடைய ஜபங்களை வேண்டுதலை கேட்டு ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு குழந்தைகளை கொடுக்கிறார் என்று நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 1 வாசி. தேவன் குறிக்கப்பட்ட ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சாராள தேவன் நினைவு கூர்ந்து ஒரு குழந்தைகளை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் நாம் ரெபேக்காளை பார்க்கிறோம். ஈசாக்கு தெய்வ சமூகத்தில் விண்ணப்பிக்கிறான். அவன் விண்ணப்பத்தை கேட்டு தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக காத்து இல்லாதனாலே அந்த நிலைகள் எப்படியாக இவர்கள் இழக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற அந்த நிலைகளில் தேவன் குறிக்கப்பட்ட காலத்தில் அந்த சம்பவத்தை நடைமுறைப்படுத்தி கொடுக்க நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனாலும் நாம் பூமிக்குள்ளாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இறைவன் எல்லாம் கொடுத்திருந்தாலும் இறைவன் எதிர்பார்க்கிற நிலைன்னு பார்த்தோன்னா ஒரு தாழ்மை என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நமக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கலாம், பதவிகளை என்ன கொடுத்திருந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் நன்மை பெற்றுக்கொள்வதற்கும் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்த ஒரு பிரதான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா தாழ்மை என்பது மிக அவசியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நான் தொடர்ந்து ஆதியாகமம் 30 அதிகாரம் 22 வாசிப்போம். நாம் இறை சன்னிதானத்தில் பார்க்கிறோம். ராகேல் எப்படியாக தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிறார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அவருடைய குழந்தையை கொடுத்து தேவன் கொடுத்தது என்று சொல்லி அவர் யோசேப்பு என்று பெயரிட்டார். இங்கே எப்படிலாம் மாறுது பாருங்கள். ஆனாலும் லேயாளுக்கும் தன்னுடைய வேலைக்காரிக்கும் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் ஒரு பின் நாட்களில் ராகேல் எல்லாத்தையும் அறிந்து தன்னை முற்றும் அர்ப்பணித்து தேவ சமூகத்தை தாழ்த்தி வெறுமையாக்கப்படும் போதும் தேவன் அவளை நினைவு கூறுகிறார். அவள் நினைவு கூர்ந்து ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தை எப்படியாக அவள் யோசேப்பு என்று பெயர் சுட்டுகிறார். வேதாந்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு என்பவன்படியாக 12 பிள்ளைகளை ஒரு பெரிய மேன்மை அடைந்து கொள்கிறார். இறை சமூகத்தை ஒரு பெரிய மதிப்பை பெற்றுக்கொள்கிறார். அந்த சந்ததியை மீண்டும் விளங்க செய்வதற்காக ஒரு பெரிய பக்திமானாக கொண்டு போகிறார். அதாவது ஒரு காலகட்டத்துக்குள்ளாக ஒரு மனிதனுடைய ஒரு உயர்வுனாலே எண்ணங்களினாலே அது தடையாக்கப்படுகிறது. ஆனாலும் மனந்திரும்பி தன்னை உணர்ந்து அவள் கடந்து வந்து தேவசம் தன்னை அர்ப்பணிக்கப்படாமல் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தை அற்புதமாக அவள் வளர்க்கிறார் என்று பார்க்கிறோம். அவளை வளர்த்து தேவ சமூகத்துக்குள்ளாக தேவன் பிரியப்படுகிற அளவுக்கு யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தபடியாக யோசேப்பு பெற்றுக்கொள்கிறான். தேவசமத்தை நல்ல மதிப்பை அடைந்து கொள்கிறான். அவன் கூடார வாசலை பார்த்தீங்கன்னா தன் தகப்பனுக்கும் தேவனுக்கு இப்படியாக ஒரு பிரியமான பிள்ளைகளாக வளருகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நீ ஒவ்வொரு இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமுக்கு இப்படியாக இம்சவேல் என்கிற ஆகாருக்கு ஒரு மூத்த மகன் பிறந்தாலும் அவனை கர்த்தர் புறம்பே தள்ளி போடு என்று சொல்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பிரகாரம் தன் அடிமை தினத்தை நினைத்து கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தார் என்று சாரால் தேவனுக்கு ஒரு பக்தி உள்ள பிள்ளைகளாக பெற்றோருக்கு ஒரு பக்தி உள்ள பிள்ளை பிறந்ததினாலே வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்கிறார். ஒரு பக்கம் மேட்டுமை ஒரு பெரிய
இழப்பு உண்டாகிறது. ஆனால் இழப்பானது நீங்கள் பின்பு 11 மேட்டிமை அடைவதை நாம் பார்க்கிறோம். ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடைந்து கொள்வதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நாம் கற்றுக்கொள்கிற பிரகாரம் நாம் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மேன்மைக்குரியதை தேவ சமுதாய ஜாக்கிரதையாக நாம் கையாளப்பட வேண்டும். நீங்கள் ஜாக்கிரதையாக கையாளப்படவிட்டால் பலத்த இழப்புகளை நாம் சந்திப்போம். அதே தேவ சமுதாயம் எந்த அளவுக்கு நாம் உட்பட்டு காத்திருந்து அவருக்கு நாம் நிலைப்படுத்துகிறோமோ அவர் ஏற்ற காலத்தில் அப்படியாக தம்மை உயர்த்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் 3 இந்த பெண்மணியோட வாழ்க்கையில் காணப்படும் போது அவர் துவக்கம் என்பது ஒரு உயர்ந்த நிலையை இருப்பதனாலே, அவர் அற்பமாக எண்ணப்படுவதனாலே அவருடைய கற்ப புலம் அடைக்கப்படுகிறது. ஆனால் அவர் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர்கள் அடைந்த அந்த தாழ்மையினாலே அவர் மீண்டுபடியாக அவர்கள் பிறக்கப்படுகிற 3 பிள்ளைகளும் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை அடைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தாறுமாறாக எண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கொள்கிற அந்த 3 பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதை இழந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டிய இறைமார்க்கம் என்பது நாம் காத்திருக்கப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்தும் எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதன் வேதத்துடைய மகத்துவங்களை அறிந்தோ அல்லது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அறிந்து அவன் தேவ சமுதாயம் காத்திருக்கிறானோ அவன் புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நாம் அடைந்து கொள்கிற நிலை, தேவன் ஒரு மனிதனை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கப்படும் போது நாம் இறை சத்தத்தை கற்றுக்கொள்கிற விஷயம் நான் பார்த்தீங்கன்னா நாம் அடங்கியிருக்கப்பட வேண்டும், காத்து கொள்ளப்பட வேண்டும், தேவ சமத்தை நாம் எதிர்பார்க்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் காணப்படவிட்டால் ஒரு பெரிய இழப்பை சந்திப்பீர்கள். யார் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை அடைந்து கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பார்க்கிற லேயாள் யாக்கோப்பு அற்பமாக எண்ணப்பட்டதினாலே லேயாளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அதற்கு முன்பு காணப்பட்ட 7 ஆண்டுகள் தன் குடும்ப வாழ்க்கையில் இருந்த ராகேல் அதை அடைய முடியல. ஆனால் அந்த நிலைகளை அறிந்து தன்னை முற்றும் அர்ப்பணித்து ராகேல் தான் தெய்வ சமூகத்தை கடந்து போது அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறாள். அவன் மிகவும் பயங்கர பக்திமானாக, பெற்றோருக்கு தேவனுக்கு ஒரு பிரியமான மனிதனாக அவன் வளருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற அறிந்து கொள்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு என்ன ஒரு மகத்துவங்களை கொடுத்திருக்கிறாரோ அதை தாழ்த்து நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளப்படும் போது தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு உயர்வை அடைந்து கொள்ளலாம். ஆனால் நாம் பெற்றிருக்கிற நிலைகளை நாம் வைத்து ஒரு மேன்மை பாராட்டிங்கன்னா நாம் அதை அறிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இந்த 3 பெண்களும் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு உன்னதமான மனிதனுடைய மனைவிகளாக இருந்தாலும் அவர் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் காரணம் பார்த்திங்கன்னா தான் ரூபவதி என்று அறிந்து தான் மேட்டுமை கொண்டதினாலே அதை அடையாமல் தடுக்கப்படுகிறது. ஆனால் தனக்கு ஒன்றுமில்லை அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஒரு குழந்தையை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே போல் நாம் தொடர்ந்து இவர்கள் தன் மனமாறு தேவனுக்கு சார்ந்து தன் அடைக்கலம் புகுந்து கொண்டதினாலே சாராளுக்கு பிறந்த தான் இளைய மகனாகிய ஈசாக்கு ஒரு பெரிய நிலை அடைகிறார். ஈசாக்குக்கு பிறந்த யாக்கோபு ஒரு பெரிய நிலை அடைந்து கொள்கிறார். யாக்கோபுக்கு பிறந்தபடியாக யோசேப்பு இப்படியாக ஒரு பெரிய நிலை அடைகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நாம் எந்த அளவுக்கு கடவுளுக்கு கொடுக்கிற பலனை மகத்துவத்தை பயன்படுத்தி தன்னை தாழ்த்து நாம் நிலைப்படுகிறோமோ ஒரு உயர்ந்த நிலையில் நாம் அடைந்து கொள்ளலாம் என்று இவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா வேதத்தில் நிறைய விஷயம் இருக்கிறது. தாவீது
தான் நடனமாடி கடந்து வரும்போது தன் மனைவி இப்படியாக அவளை அற்பமாக எண்ணுகிறார். அவள் இஸ்ரவேலுக்கு பெரிய ராஜாவாக இருக்கிறார். தேவனை உடன்படிக்கைப்பட்டு சுமந்து வரும்போது ஒரு சாதாரண மனிதனை போல இப்படியாக அவன் ஆடுகிறானே என்று சொல்லி அவனுடைய கர்ப்பத்தை எப்படி கர்த்தர் அடைத்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் தேவனை தொழுது கொண்டு கடந்து போகிற வாழ்க்கையில் ஏதோ தடை என்று நாம் இருக்குன்னு நம்ம ஆய்வு பண்ணப்பட வேண்டும். ஏன் தடை உண்டாகிறது? தேவனுக்கு நாம் எந்த நிலை ஏதோ பிரியம் இல்லாமல் இருக்கிறோம், ஏதோ தேவசம் நாம் தவறு செய்து கொண்டு இருக்க என்று நாம் அறிந்தபடியாக அதை நாம் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். அதனால் வேதத்தில் ஒரு பெரிய பிரதான மனிதனுடைய துணைவிகளை நம்ம பார்த்தோம். அவர் இறை சமூகத்துக்குள்ளாக அவர் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு தன்னுடைய ரூபோதியை பயன்படுத்தி அவர் அற்பமாக எண்ணப்பட்டதினாலே அது இழக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். மீண்டும் தேவன் வாக்கு கொடுத்ததினாலே அவர் தன்னை உணர்ந்து தேவ சமூகத்தை அர்ப்பணித்ததினாலே மீண்டும் அவர் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் அறிந்து முற்படப்பட வேண்டும்.